Good morning to all. Today we are going to discuss about the condensation mechanisms. Not only condensation mechanismத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய condensation mechanism வந்து லாஸ்ட் வீடியோஸில் நிறைய போட்டிருந்தேன். எப்படி what is meaning of condensation? We are going to condense any two reactant. லைக் ஆல்டிஹைடாக இருக்கலாம், ரெண்டுமே ஆல்டிஹைடாக இருக்கலாம், இல்லை ஆல்டிஹைடு கீட்டோனாக இருக்கலாம், இல்லை கீட்டோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு வந்து ஆல்டிஹைடோட கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு குரூப்பை கொடுக்கும். அதே வந்து கீட்டோனும் கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா ஹைட்ராக்சி கீட்டோன் குரூப்பு தரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு கீட்டோனோட கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிராஸில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அது இல்லைங்களா. ஏன்னா ஆல்டிஹைடு ஒன்று, இன்னொன்று வந்து கீட்டோன். அப்போ வி ஆர் கோயிங் டு கம்பைன் டூ டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட். இன்றைக்கி பார்த்த போகிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட்டில் வந்து இந்த நோபனிக்கல் கண்டென்சேஷன், ஆல்டால் கண்டென்சேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன, இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா கிளைசன் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைசன்-ஸ்மித் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கிளைசன்-ஸ்மித் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் இஸ் த கரெக்டான பாயிண்ட் என்ன இந்த கிளைசன்-ஸ்மித் ரியாக்ஷன்ஸில் நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள். இதில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா திஸ் இஸ் த கிளைசன் ரியாக்ஷன்ஸ் is otherwise also known as the Claisen-Smith reactions ன்னு சொல்கிறோம். ஓகே, இதில் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன, it is the condensation between an aromatic aldehyde இல்லாட்டி or ketone and an aldehyde or ketone. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒன்று ஆல்டிஹைடோட கம்பைன் பண்ணுறோம், அதான் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரோமேட்டிக் ஆல்டிஹைடுன்னு சொல்கிறோம். அடுத்தது கீட்டோனை வந்து கம்பைன் பண்ணுறோம், இல்லைன்னா ஆல்டிஹைடு இல்லாட்டி கீட்டோனை கம்பைன் பண்ணுறோம். சரி, இது எந்த முன்னிலையில் நடக்குது அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் அல்கலி முன்னிலையில் நடக்குது. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா டு ஃபார்ம் அண்ட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை கொடுக்குது அப்படின்றாங்க. அப்போ கிளைசன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டால் இதை தான் நீங்கள் எழுதணும். ரியாக்டன்ட் வந்து இது ரெண்டும், ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை தருது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடை நான் வந்து எடுத்திருக்கிறேன். அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கும் அரோமேட்டிக் ஆல்டிஹைடுமே கம்பைன் ஆகலாம், இல்லை அரோமேட்டிக் ஆல்டிஹைடு இல்லாட்டி சாதாரண ஒரு ஆல்டிஹைடோடையும் கம்பைன் ஆகலான்றாங்க. எக்ஸாம்பிள், we took benzaldehyde here and acetaldehyde here. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் மாலிகுல் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் அல்கலி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இந்த CH3 வந்து நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கலாம். HCH2ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா என்னமாகும் அப்படின்னா இதுலேருந்து ஓவும் இதுலேருந்து H2வும் வந்து ரிமூவ் ஆகிடுது, போட்டிருக்கேன் இல்லையா. ரைட், அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன, C6H5 CH. இந்த இடத்துல வந்து கார்பன் வந்து என்னவாகும், டபுள் பாண்ட் CH2. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பென்சால்டிஹைடு வந்து அசிட்டால்டிஹைடோட கம்பைன் ஆகாமல் ஒரு கீட்டோனோட கம்பைன் ஆகுது, CH3CO C6H5. இப்போ என்ன நடக்கும், இதே மாதிரி இதில் வாட்டர் மாலிகுல்ஸ் இங்கேருந்து இங்கேருந்து H2 C6H5 CH டபுள் பாண்ட் CH CO C6H5. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து பென்சால் அசிட்டோஃபினோன் இல்லையா. அசிட்டோஃபினோனுக்கு ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இந்த ஒரு H மாலிகுல்ஸுக்கு பதிலாக H2க்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பென்சால் குரூப் போய் அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்சால் அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த ரியாக்ஷன்ஸ். திஸ் இஸ் த பேசிக் ரியாக்ஷன்ஸ். சரி, next we are going to touch the mechanism. How it is releasing the water molecules, how the product is formed. this is இன்டர்மீடியட்டாக ஃபைனலாக எப்படி வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது, எந்த ஸ்டெப்பில் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் மெக்கானிசம்னு சொல்லுவோம். வாங்க, மெக்கானிசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே பேஸ்டட் மெக்கானிசம் வச்சுருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். வாங்க மெக்கானிசத்துக்குள்ளே போவோம். ரைட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த C6H5 CHO CH3 CHO இது ரெண்டும் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம மெக்கானிசத்தை பார்க்க போகிறோம். வாங்க, இங்கே பாருங்கள், இந்த C6H5 CHO அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த OH மாலிகுல்ஸ் அப்படியே இருக்குது.
ப்ளஸ் இஸ் ரியாக்ட் வித் தி அசிட்டால்டிகைடு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த CH3CHO வந்து நமக்கு தேவையான மாதிரி HCH2 அண்ட் CH1 சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரி, இதுலேருந்து என்னமாகும் அப்படின்னா இதில் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, திஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அப்போ வந்து வாட்டர் H2, ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா CH2 CHO. இது வந்து ஒரு அனயான் இல்லையா. இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டெப், அது ஸ்டெப் 1ல் ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த ஸ்டெப் 1ல் ஃபார்ம் இருக்கக்கூடியது என்னமாகும் அப்படின்னா இது நார்மலாகவே எல்லா ரியாக்ஷன்ஸ்லேயுமே இந்த மாதிரி கார்பன் அயான் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அயான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அயான் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸான C6H5CHO இல்லையா, இந்த பென்சால்டிகைடை வந்து எடுத்துக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம், CHOக்கு பதிலாக C டபுள் பாண்ட் OH அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து நெகட்டிவ் கேரக்டர். என்னவாகும் அப்படின்னாக்கா இது டக்குன்னு என்னவாகும், இந்த HOவோட போய் உட்காந்துக்கும். அதாவது இது போய் இங்கே சேர்ந்து இந்த டபுள் பாண்டை வந்து பிரேக் பண்ணுது. டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. இப்போ பாருங்கள், C6H5COH CH2CHO. இது வந்து செகண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு அட்டாக், அதாவது ஒரு இன்டர்மீடியேட். அது அப்படியே வந்து அட்டாச் ஆகிடுது, அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே நம்ம பண்ணலை. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இதில் கண்டென்சேஷன் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா எல்லா ரியாக்ஷன்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து இந்த கார்பன் அயான் தான். எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படி தான் தெரியும். அடுத்தது இது வந்து ஸ்டெப் 2ல் வந்து நமக்கு C6H5CO இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, அடுத்தது ஸ்டெப் 3ல் என்னவாகுது அப்படின்னா இது வந்து இட் இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் ஹைட்ராலிசிஸ், அண்டர்கோ தி ஹைட்ராலிசிஸ். இப்படி தான் ஸ்டெப்பு நம்ம வந்து சொல்லுவோம். ஹைட்ராலிசிஸ் ஆகி என்னவாகும், அந்த அனியான் காம்பவுண்ட் வந்து பாருங்கள், C6H5OH CH2CHOH. இந்த இடத்துல H வந்து அங்கே நமக்கு என்ன இருந்துச்சு, இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், C6H5 ஸ்டெப் 2ல் வந்து C6H5C டபுள் பாண்ட் OH CH2CHO இருந்துச்சு. இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் H+ அயான் டுவோர்ட்ஸ் தி நெகட்டிவ் அயான் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் தி ஹைட்ராக்சி இன்டர்மீடியேட். அப்போ ஆனயான் ஹைட்ராக்சி காம்பவுண்டுன்னு சொல்லலாம். அப்போ ரிமூவ் ப்ளஸ் OH மைனஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ரைட், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த C6H5COH CH2CHO இந்த OH என்னவாகும் அப்படின்னா திரும்பி இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. பாருங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய H வந்து இந்த OHோட சேர்த்து வெளில போயிடும். ரைட், இதெல்லாம் இன்டர்மீடியேட் தான் நடக்கக்கூடியது. C6H5COH HCHCHO. ஓகேவா? ரைட், அப்போ திரும்ப இருக்கக்கூடிய OH மைனஸ் வந்து பாருங்கள், இந்த OH மைனஸ் வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுது. ரைட், அப்போ என்னமாகும், இது வந்து தேர்டு ப்ராடக்ட்டு, இது வந்து ஃபோர்த்து ப்ராடக்ட். அப்போ வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம. C6H5CH COH HCHCHO. ரைட்டு, இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த OH ரிமூவ் ஆகிடும் இந்த இடத்துல. இது வந்து இங்கே போய் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், C6H5CH டபுள் பாண்ட் CHCHO சென்னமால்டிஹைட் ஃபார்ம் ஆனிச்சு. பாருங்கள், C6H5CH டபுள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, C6H5CHCHO. இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம சும்மா சாதாரணமாக வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மெக்கானிசம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த CH3 மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த அசிட்டால்டிஹைடு வந்து என்னவாகுது, ஒரு OH ஹைட்ராக்சில் குரூப்போட ரியாக்ட் ஆகி வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அனயான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து பென்சால்டிஹைடோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வாட்டரோட ரியாக்ட் ஆகுது. அப்புறம் வாட்டரை ரிமூவ் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த OH மாலிகுல்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு C6H5CH டபுள் பாண்ட் CHCHO. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், எதுக்கு வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வாட்டரை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் முடியாது இல்லையா. அப்போ அந்த ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். எதில் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டில் பார்ப்போம்.
கிளைசின் ரியாக்ஷன் ரிமூவ் பண்ணால் தான் ப்ராடக்ட் சினமால்டிஹைட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அவ்வளோ சீக்கிரமாக வாட்டர் ரிமூவ் பண்ண முடியாது. இன்டர்மீடியேட்டில் கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும், அயான் ஃபார்ம் ஆகும். அந்த அயான் வந்து என்னவாகும், கார்பனைல் காம்பவுண்டில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ்க்கு அண்டர்கோவாகி அதுக்கப்புறம் வாட்டரை ரிமூவ் பண்ணி அப்புறம் ஓஹெச்சை ரிமூவ் பண்ணாலே பாயிண்ட் மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆனையான் ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அடக்ட் மாதிரி, அதாவது இன்டர்மீடியேட். எப்படின்னா அந்த அசிட்டால்டிஹைட் மீன்ஸ் பென்சால்டிஹைட் வந்து என்னவாகும், அந்த வாட்டர் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிஹெச்சோட சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது, மூணாவது வந்து வாட்டர் சேரும், நாலாவது வந்து வாட்டர் பிரியும், அஞ்சாவது வந்து OH ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அந்த மெக்கானிசத்தை வந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். அப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்ச சின்னமால்டிஹைட் என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் தி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலான் இருக்கோம். அடுத்த நிறைய கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னாக்கா ரெஃபார்மஸ்கி. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னொரு கண்டென்சேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெக்மென் கண்டென்சேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி 2-3 கண்டென்சேஷன் ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து ரிடக்ஷனுக்கு போயிடுவோம். என்னென்ன ரிடக்ஷன், சோடியம் போரோஹைட்ரேட் போட்டால், லித்தியம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டை போட்டோம்னா அப்படி என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கண்டென்சேஷனாலே மைண்டில் செட் பண்ண வேண்டியது என்னென்னா, 2 ஆல்டிஹைட் கம்பைன் ஆகும், இல்லை 2 கீட்டோன் கம்பைன் ஆகும், இல்லாட்டி ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் கம்பைன் ஆகி என்ன ப்ராடக்டை தருது அப்படின்றது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கீழே உள்ள அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ லாட். தேங்க்யூ வெரி மச்.